இனி அடிக்கடி செய்வீங்க காலிஃப்ளவர் 65. இப்படி செஞ்சால் சூப்பராக வரும். சாம்பார் ரசம் சாதத்தோடவும் ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸுக்கும் சூப்பராக இருக்கும். மசாலா விட்டு எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் சூப்பராக வர இப்படி செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை தாராளமாக ஊற்றி வேக வைங்க. அதில் மஞ்சள்தூள் உப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு லைட்டாக தண்ணி கொதி வர டைமில் காலிஃப்ளவரை வெளியே எடுத்துருங்க. ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு திக்கான மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சிடுங்க. மசாலா பாருங்க கொஞ்சம் கூட உதிராம சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.